இங்க ஒரு குட்டி பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு சரியா வராது. அதனால அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை பேச வைக்கிறதுக்கு எவ்வளவோ பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுனால ஒரு முழு வாக்கியத்தை பேசவே முடியல. இத பார்த்து இந்த பொண்ணோட அப்பா ரொம்ப கோபப்பட்டு அங்க இருக்க டேபிள தட்டுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இவங்க வீட்டுல இருக்க ஒரு கிளி இந்த பொண்ணுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குது. இந்த கிளி சொன்னதை கேட்டு இந்த குட்டி பொண்ணு அதே வார்த்தையை அப்படியே சொல்லுது. இத பார்த்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் பொண்ணு ஒரு வார்த்தையை முழுசா பேசுனதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னையில இருந்து இந்த கிளி இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு டீச்சராவே மாறுது. இந்த கிளிய வச்சே இந்த பொண்ணு ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கத்துக்கிட்டு இப்ப ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிக்குது. ஆனா நாட்கள் போக போக இந்த குட்டி பொண்ணு அந்த கிளி கூடயே இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால இந்த பொண்ணுக்கு புதுசா ஒரு பூனை குட்டி வாங்கி கொடுக்குறாரு. ஆனா இந்த பூனை அந்த கிளியவே வேட்டையாடி சாப்பிடலான்னு பாக்குது. ஆனா இந்த குட்டி பொண்ணு அந்த கிளியை எப்படியே காப்பாத்தி அந்த பூனையை வெறுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா அம்மா இந்த பொண்ணு எப்பவுமே அந்த கிளிகிட்டே பேசிட்டு இருக்கனால அந்த கிளிய வெளியே யாருக்காவது கொடுத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அது எல்லாத்தையும் கேட்ட இந்த பொண்ணு அந்த கிளியை காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு நைட்டே அந்த கிளியை தூக்கிட்டு வந்து அந்த கிளியை ஒரு ஜன்னல் கிட்ட வச்சு அந்த கிளியை இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லிட்டு இருக்கு. ஆனா அந்த கிளி ரொம்ப நாளா கூண்டிலே இருந்தனால அந்த கிளிக்கு எப்படி பறந்து போகணுங்கிறதே மறந்து போச்சு. அது பறக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுது, இருந்தாலும் பறக்க முடியல. அதை பார்த்த இந்த பொண்ணு இந்த கிளிக்கு எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தெரியாம கால் தவறி கீழே விழுகுது. ஆனா சரியான நேரத்துல இந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. இப்ப இந்த கிளி தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இந்த கிளியை ஒரு கூண்டுல அடைச்சு வச்சு கார்ல எடுத்துட்டு போறாரு. இதை பாக்குற அந்த குட்டி பொண்ணு அழுதுட்டே பின்னாடி ஓடி வருது. ஆனா இந்த குட்டி பொண்ணோட அம்மா தடுத்து அந்த குட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த கிளிய ஒரு பெட் ஷாப்ல தான் வித்திருப்பாரு. இப்ப அந்த பெட் ஷாப்புக்கு வர்ற ஒரு ஓல்டு லேடி அந்த கிளிய காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்ப இந்த ஓல்டு லேடியோட வேலையே படம் வரைகிறது தான். அங்க கிளி பறந்து போற மாதிரி நிறைய ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஓவியத்தெல்லாம் பார்த்த இந்த கிளிக்கு இந்த கிளியோட மனசுல பறக்கிற உணர்வு தூண்டப்படுது. அதனால அந்த கிளி மறுபடியும் சிறகடிச்சு பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த ஓல்டு லேடி வீட்டுல இருந்து பறந்து தப்பிச்சு போயிருது. இப்ப தன்னை ஆசையா பார்த்துக்கிட்ட அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக சுமார் 4000 கிலோமீட்டர் பறந்து அந்த குட்டி பொண்ணு இருக்கிற ஊருக்கே வருது. ஆனா வர்ற வழியில ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட மாட்டிக்கிட்டு மறுபடியும் இந்த கிளி கூண்டுல அடைக்கப்படுது. இப்ப அங்க வேலை செய்யற ஒரு துப்புரவு தொழிலாளி கிட்ட இந்த கிளியோட கதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்கிட்ட உதவியும் கேக்குது. இப்ப அவரும் அந்த கிளி சொன்ன அட்ரஸ வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கிட்டே வந்துட்டாரு. இப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு நின்னுகிட்டு இருக்கு. ஆனா அந்த கிளி தேடி வந்த குட்டி பொண்ணு இது இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்திலே அந்த வீட்டுக்குள்ள இருந்து வேற ஒரு பெரிய பொண்ணு வருது. இந்த கிளிய பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்து இந்த கிளிகிட்ட பேச ஆரம்பிக்குது. ஆனா இந்த பொண்ணை பார்த்த இந்த கிளிக்கு யாருன்னே தெரியாதனால பயந்துகிட்டு பின்னாடி போகுது. அதுக்கு இந்த பெரிய பொண்ணு சின்ன வயசுல இந்த கிளி அந்த குட்டி பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த பாட்டை பாட ஆரம்பிக்குது. இந்த பாட்டை கேட்ட உடனே தான் இந்த கிளிக்கு அந்த குட்டி பொண்ணு தான் இப்ப பெரிய பொண்ணா வளர்ந்துருச்சுன்னு புரியுது. உடனே அந்த பொண்ணோட பேர் அந்த கிளி சொல்லிட்டு பறந்து போய் அந்த பொண்ணோட கையில உட்காந்துக்குது. உண்மையான அன்பு மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்ல, இந்த மாதிரி விலங்குகள் பறவைகள் கிட்டே இருக்குன்னு காட்டுற மாதிரி இந்த கதை முடியுது. நீங்களும் இந்த மாதிரி கிளி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே கிளியை வளர்க்கறதுக்கு நல்ல ப்ராடக்ட் டேக் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.